ஹாய்டா ஃபேரிஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ரெக்வெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக்ஸ் போடுங்க. உங்கள் பிடிஎஸ் ஆர்மிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கேபாப் ஃபேன்ஸ் யார் இருந்தாலும் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கடா ஃபேரிஸ், ஓகேவா? அண்ட் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க நம்ம சேனலில். பட் ஆனால் எஃப்எஃப்க்கு கொஞ்சம் பேர் தான் பார்க்குறீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அண்ட் அதே மாதிரி கமெண்ட்ஸும் பண்ணிங்கன்னா ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க் அண்ட் இன்ஸ்டாவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். அன்கட் சீன்ஸ் எல்லாமே டெலகிராமில் தான் வரும். அண்ட் இன்ஸ்டாவில் நான் ஷார்ட்ஸ் போடுவேன், ஸோ அங்கேயும் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நாம் இன்றைக்கி சிம்மினோட ஒரு ஹாட்டான ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிற. ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க, டைட்டில் பார்த்த போதே உங்களுக்கு புரிஞ்சுறது இருக்கும். ஸோ எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக மட்டும்தான் கேளுங்க. அடிக்ட் ஆகாதீங்க. ஜஸ்ட் நம்ம ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ்ஸுக்காக தான், ஓகேவாடா ஃபேரிஸ்? இதில் நான் மூன் தான் ஒயின் கேரக்டரோட நேமு. ஸோ நான் மூன் அப்படின்னு தான் சொல்லுவேன். மூணுன்றது நீங்கள் தான், ஓகேவா? அவ்வளோதான்டா ஃபேரிஸ். ஸோ நம்ம டைரக்டர் ஸ்டோரிக்கல போகலாம். நீங்கள் தான், அதாவது மூன், அவங்களோட ரூம் இது நைட் டைம் தான். அவங்க பெட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் மூணுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் ஆகிருச்சு. ஒரு க்யூட்டான பேபியும் இருக்குது, பேபி கேர்ள் இருக்குது. அந்த பேபிக்கு ஒரு 6 to 7 months தான் ஆகுது. நீங்கள் அந்த பேபியை தொட்டிலில் படுக்க வச்சுட்டு நீங்களும் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் தூங்கிடுறீங்க. அண்ட் அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. லைக் யாரோ உங்களை ஏதோ பண்ணுற மாதிரியே இருக்குது. அது உங்களுக்கு ரொம்பவும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. லைக் கண்ணை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெமின் தான். நீங்கள் லைக் ஃபீட் பண்ணணும் அப்படின்றதுனால மோஸ்ட்லி டிஷர்ட்ஸ் தான் போடுவீங்க. அந்த டிஷர்ட்டுக்குள்ளார நம்ம ஜெமின் உங்கள் செஸ்ட்டில் தான் செம்மையாக சக் பண்ணிவிட்டு உங்களோட வெஸ்ட்டை நல்லா உங்கள் வெஸ்ட்டை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு லைக் இன்னொரு கையில் லைக் உங்களோட செஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இன்னொரு செஸ்ட்டில் சக் பண்ணிக்கிட்டு அப்படியே மில்க் குடிச்சிட்டு அவர் இருக்கார். உங்களுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. டிஷர்ட்டை தூக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிமின் தான் லைக் சக் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறாரு. ஒரு கை அப்பப்போ உங்கள் செஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்பப்போ அவர் சக் பண்ணிக்கிட்டு இருப்பார். உங்களுக்கு செம்மையாக வந்துச்சு கோவம். ஒரு எத்து விடுறீங்க ஜிமினை. அவர் பறந்து போய் லைக் பதறி போய் எந்திரிச்சு உட்காடுறாரு. என்னாச்சு அப்படின்ட்டு. அதை நான் தாண்டா கேட்கணும். எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் தூங்கும்போது எனக்கே தெரியாமல் என்ன வேலை பார்த்துருக்க நீ அப்படின்ட்டு பில்லோவை எடுத்து செம்மையாக அடின்னு அடிக்கிறீங்க ஜிமினை. அடிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த தொலைகுனியை பிடிச்சி தூக்கி போட்டுடுறாரு. பில்லோவை பிடிச்சி தூக்கி போட்டுடுறாரு. நீங்கள் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஜிமினா, எதுக்குடி இப்போ முறைகிற? அப்படி என்ன தாண்டி எப்பவும் பண்ணுறதாண்டி அப்படின்ட்டு ஜிமின் சொல்லும்போது உங்களுக்கு ஷாக் ஆகுது. ஐயோ வளரிட்டனே, ஐயோ ஜிமினா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியாடா நீ அப்படின்ற மாதிரி தான். என்ன சொன்ன இப்போ நீ? அப்போ டெய்லியும் நீ இதை பண்ணிக்கிட்டு இருக்கியாடா? நானும் நிறைய தடவை யோசிச்சு பார்த்துருக்கேன். என்ன இது நைட்டில் ஏன் பாலே வரவே மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஆனால் இப்போதானே தெரியுது அந்த கல்லூரி மங்க நீதானு அப்படின்னு சொல்லிட்டு செம்மாக்கா உங்களுக்கு ஜிமினோட காதை பிடிச்சி திருகுன்னு திருகிறீங்க. விட்ரி இனிமே நீ என் பக்கத்தில் இந்த மாதிரி ஏதாவது பண்ணன்னு வச்சுக்குவேன், அவ்வளோதான்டா. இனிமே படுக்க உனக்கு வெளியில தான், ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு லைக் டேர்ன் பண்ணிடுறீங்க. லைக் ஆப்போசிட் சைடில் டேர்ன் பண்ணிட்டு அந்த குட்டி
குட்டி பேபியை எடுத்து உங்கள் பக்கத்தில், அதாவது 2 பேருக்கும் நடுவில் படுக்க வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுறீங்க. ஸோ பேபி இருந்தால் அவன் வரமாட்டான் அப்படின்றதுனால நீங்கள் வந்து பேபியை பக்கத்தில் படுக்க வச்சுட்டு நீங்களும் தூங்கிடுறீங்க. என்னை பார்த்தா பாவமாக இல்லையாடி? சுத்தமாக இல்லை. இவ்வளோ வளர்ந்துருக்கல்ல, உனக்கு எதுக்குடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு. நீங்கள் திட்டுறீங்க ஜிமினை. எனக்கும் ஆசையாக இருக்காதாடி, மயிர் அசிங்கமாக வாயில் தான் வந்துடும், கம்முன்னு படுத்துற ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் தூங்கிடுறீங்க. ஜிமினுக்கா அவர் உங்களே தான் ஏக்கமாக பார்த்துட்ருக்கார். பொண்டாட்டி பொண்டாட்டி ப்ளீஸ்டி வேணாம், அகெயின் இன்னொரு எத்து விட்டுருவேன், மூடிட்டு படுத்துற ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் திட்டு நீங்களும் தூங்கிடுறீங்க. ஜிமினும் வந்து அப்படின்ட்டு அவரும் வந்து தூங்கிடுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகுது. இங்கே இருந்த வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன முடிவு பண்ணிடுவீங்க, நம்ம வந்து அம்மா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு இருக்கீங்க. பேபியை வந்து பேபி எந்திரிச்சு வந்துருக்கும். ஸோ பேபி வந்து விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்லேயே வந்து நீங்கள் படுக்க வச்சுட்டு சுற்றி பில்லோவெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமினும் அப்போ தான் எந்திரிச்சு உட்காடுறாரு. பொண்டாட்டி எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி தான். நீங்கள் கண்டுக்கவே இல்லை ஜிமினை. நீங்கள் பாட்டுக்கு உங்களோட ட்ரெஸ்ஸு, பேபியோட ட்ரெஸ்ஸு, பேபிக்கு வேணுன்ற இது எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்ருக்கீங்க. பொண்டாட்டி எங்கடி இருக்க அப்படின்னு உங்களை தேடிக்கிட்டே தான் வராரு. நீங்கள் வந்து அங்கே உங்களோட ரூமில் தான், அந்த க்ளாசெட்டில் தானே வந்து எடுத்து வச்சிட்ருக்கீங்க. அவர் அங்கே தான் வந்து உங்களை பாத்ரூமில் தேடி இருப்பார். எங்கடி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக க்ளாசெட் தான் வந்திருப்பார். அங்கே பார்த்தா நீங்கள் ட்ரெஸ் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. பொண்டாட்டி என்னடி பண்ணிகிட்ருக்கேன், எதுக்குடி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன்? நான் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன், அதுக்காக எடுத்து வச்சிட்ருக்கேன். ஏய் என்னாடி சொல்கிற? என்ன பண்ண போகிறனோ அதை தான் சொல்கிறேன். இதெல்லாம் உனக்கு அந்நியமாக தெரியலடி. நீ போனால் நான் எப்படி தூங்குவேன், நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? பாவண்டி நான் போகாதடி அப்படின்ட்டு உங்களை பேக்கப் பண்ணுறாரு. இதை பாரு ஜிமின், என்னாலலாம் போகாமல் இருக்க முடியாது. இங்கே இருந்தால் உன்னோட தொல்லை தாங்கவே முடியறதில்ல. எப்போ பார்த்தாலும் வந்து எனக்கே தெரியாமல் நீ எத்தையாவது பண்ணிடுற, என்னை மயக்கிடுற, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே தான் இருக்க. என்னால் முடியல ஜிமின். நீ பண்ணுறதை பார்த்தா சீக்கிரமாக நான் செகண்ட் டைமே ப்ரெக்னென்ட் ஆகிடுவோம் போல். என்னால் முடியாது ஜிமின், எனக்கு ரெஸ்ட்டு கண்டிப்பாக வேணும். இப்போ தான் ஒரு 6-7 months ஆகுது, அதுக்குள்ளே நீ என்னை ப்ரெக்னென்ட் எல்லாம் ஆகிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். என்னால் சத்தியமாக முடியவே முடியாது ஜிமின். நான் போயிட்டு 1 year கழிச்சு வர, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்படின்னு நீங்கள் சொன்னதுமே ஜிமினுக்கு செம்ம ஷாக்கு. அது மட்டும் இல்லாமல் செம்ம கோபமும் வந்துருச்சு. உங்களை அந்த க்ளாசெட் வால்லையே வச்சு பின் பண்ணிட்டு செம்மையாக உங்கள் கழுத்தில் தான் கடிக்கிறாரு. ஜிமின் ஜிமின் கடிக்காது ஜிமின், எதுக்கு ஜிமின் கடிக்கிறேன்? அப்படி தாண்டி கடிப்பேன். எவ்வளோ தைரியம் 1 வருஷம் கழிச்சு வருவேன்னு சொல்ல. உன்னை வந்து நடக்க விட்டா தானடி வந்து நீ வந்து அம்மா வீட்டுக்கு போவ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. உங்களுக்கா ஒரு படப்படப்பு பயமாயிருச்சு. ஜிமின் வேண்டாம் ஜிமின், சொன்னால் கேளு ஜிமின், நீ பண்ணிட்டேன்னா அவ்வளோதாண்டா, என்னால் குழந்தைய கூட பார்த்துக்க முடியாதுடா, ப்ளீஸ்டா வேண்டாடா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஆனால் ஜிமின் கேட்குற மாதிரியே இல்லை. உங்களை திருப்பி வச்சு செம்மையாக வந்து நீங்கள் வந்து நான் பேபிக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஷர்ட்டு, ட்ராக் பேண்ட் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரியும் தான் நீங்கள் போட்டுருந்துருப்பீங்க. என்ன பண்ணுறாரு, உங்கள் டிஷர்ட்டை கழட்டி தூக்கி போட்டுடுறாரு. கழட்டி தூக்கி போட்டால் உள்ளார நீங்கள் ஒன்றுமே போடலை ஜிமினுக்கா. வசதியாக போச்சு மேடம், உள்ளார ஒன்றுமே போடல போலையே அப்படின்ற மாதிரி அவர் வந்து செம்மையாக வந்து உங்கள் செஸ்ட்டில் ப்ளே பண்ணிக்கிட்டு சக் பண்ணிவிட்டு கடிச்சிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு ரொம்ப வந்து ஜிமின் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவும் டெம்ப்ட் ஆகுது. அவனோட ஹேரை க்ரிப் பண்ணுறது, அவன் ஷோல்டர்ஸை க்ரிப் பண்ணுறது, ஹக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹெட்டை ஹக் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரோட ஃபிங்கர்ஸ் வந்து அப்படியே உங்கள் பேண்ட்டுக்குள்ளார போய் செம்மையாக வந்து ஃபிங்கர்ஸை வச்சு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களா மாமா ப்ளீஸ் அப்படி பண்ணாதடா ப்ளீஸ், மாமா மாமா ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம், மாமா 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 ப்ளீஸ் மாமா வேண்டாம், அப்படி பண்ணாதடாடி ஜிமின் ஜிமின் மாமா மாமா அப்படின்னு செம்ம டெம்ப்ட் ஆகிட்டீங்க நீங்கள். ஜிமினா அவர் போட்டிருந்த மொத்தத்தையும் வந்து கழட்டி போட்டு அங்கேயே ஒரு செம்ம மேக்கப் செஷனு ரஃப்
ரஃப்பாக வந்து பண்ணுறாரு. போவ நீ போவன்னு நினப்ப வர்ற உனக்கு இப்படி பண்ணுறதுல உனக்கு வரவே கூடாது அப்படின்ற மாதிரி ரஃப்பாக ஹார்டாக வந்து அப்படி ஒரு மேக்கப் செஷன் போயிட்டுருக்கு. ஜிமின் 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 ப்ளீஸ் 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 வேண்டாம் வேண்டாம் வலிக்குது 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 ஜிமின் ஜிமின் ப்ளீஸ் ப்ளீஸ் நான் போகல ப்ளீஸ் விட ப்ளீஸ் வலிக்குது ஜிமின் ப்ளீஸ் வேண்டாம் ஜிமின் 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 அப்படிதாண்டி செம்மையாக இருக்குடி பொண்டாட்டி அப்படிதாண்டி அப்படின்ற மாதிரி 2 பேருமே மோன் பண்ணிட்டு செம்மையாக வந்து சம்பவம் நடந்துட்டுருக்கு. லைக் வந்து அவர் ரிலீஸ் பண்ணுற டைம் வந்துருச்சு. ஆனால் அந்த டைமில் வந்து பேபி வந்து அழ ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஜிமின் ஜிமின் பாப்பா அழுகிறாடா விட்றா கொஞ்சம் நேரண்டி கொஞ்சம் நேரமா ஜிமின் பாப்பா அழுதுட்ருக்கான்னு சொல்கிறேன். கொஞ்சம் நேரம்ன்ற தள்ளி ஜிமின் வெளியே எட்டுடா கொஞ்சம் நேரம்டி இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஜிமின் புரிஞ்சுக்கு பாப்பா அழுறாடா ஜிமின் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க, நீங்கள் தள்ளி விட்டுடுறீங்க அறிவு கெட்டவனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே வந்து உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு வேகமாக போய் குழந்தைய எடுத்து வந்து வந்து சமாதானப்படுத்திட்டு அப்படியே வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜிமினுக்கு இப்போ தான் வந்து நீங்கள் நடந்து போகிறதே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெண்குயின் நடந்து போகிற மாதிரி தான் நடந்து போயிருந்திருப்பீங்க. இடுப்பு பிடிச்சிக்கிட்டு தான் நடந்து போயிருந்திருப்பீங்க. ஜிமின் அப்படியே ஸ்மெர்க் பண்ணிட்டு அவரும் வந்து அப்படியே வந்து ஒரு டவலை எடுத்து சுற்றிக்கிட்டு வராரு. உங்களை பார்த்துட்டு அப்படியே ஸ்மெர்க் பண்ணிட்டு தான் போகிறாரு குளிக்கிறதுக்கு. நீங்களா பாவி பையன் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4 தடவை என்னை குளிக்க வைக்கிற மாதிரியே பண்ணுறான். இப்போ நல்லா வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த குழந்தைய பார்த்தியா உங்கள் அப்பனை என்ன வேலை பண்ணுறான்னு உங்கள் அம்மா விட்டவே மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு வந்து நீங்கள் அந்த பேபியை பார்த்து சொல்லிக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த பேபியும் வந்து நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, அதுக்கு வந்து நமக்கு மில்லுக்கு கிடச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேபியும் வந்து மில்க் குடிச்சிட்ருக்கு. ஜிமினும் வந்து அவரும் வந்து நல்லா குளிச்சுட்டு நல்லா வந்து வெட் ஹேரு வெறும் டவலு அப்படியே அங்கங்கே வாட்டர் ட்ராப்லெட்ஸாக வந்து அவர் பாடிக்குள்ளார அப்படியே இதாகுது. அதை பார்க்கும்போது உங்களுக்கா ஐயோ நம்மளை ஏற்றுறதுக்குன்னு வேணுன்ட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஐயோ எனக்கு வேறு இதாகுது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் உங்கள் லிப்ஸ் அப்படியே பைட் பண்ணிட்டு தான் பார்த்துட்ருக்கீங்க ஜிமினுக்கு நல்லா தெரியுது உங்களுக்கு வந்து அப்படியே வந்து டெம்ப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்ட்டே வந்து அப்படியே ஹேரை ஃப்ளிப் பண்ணுறது. அந்த ஃப்ளிப் பண்ணும்போது அந்த ட்ராப்லெட்ஸ்லாம் அப்படியே கழுத்தில் இருந்து செஸ்ட்டு ஆப்புன்னு சொல்லிட்டு எல்லாம் போகுது. உங்களுக்கா செம்மையாக கல் பண்ணிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. குழந்தையும் வந்து தூங்கிருச்சு. ஸோ வந்து நீங்களும் குழந்தைய வந்து தொட்டிலில் படுக்க வச்சுட்டு ஐயோ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிருச்சே, இவன் என்ன வந்து உசுப்பேற்றுறதுலேயே வேலையாக இருக்கானு, ஐயோ முடியலையே மயங்கிடாத அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா குழந்தையும் தூங்கிட்டுருக்கு அப்படின்றதுனால நீங்கள் கிச்சனுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜிமினும் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா டவலோடு தான் வந்து கீழேயும் வந்திருப்பார். நீங்கள் கிச்சனில் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவர் வந்து உங்களை பேக் ஹக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் கழுத்துக்கிட்ட தான் அப்படியே ஒரு ஃபேஸை வச்சு அப்படியே வந்து ஒரு மாதிரி பண்ணுறாரு. மாமா என்ன பண்ணுற மாமா விட்டு மாமா, நான் நிற்க முடியாமல் கஷ்டப்பட்டு நின்றுட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், இப்படி பண்ணாத மாமா ப்ளீஸ் மாமா, என்னால் முடியலடா. முடியலையா? அப்போ ஏன் இதெல்லாம் பண்ணுற? அதான் நான் இருக்கேன்ல. நீ இருந்து என்ன பிரயோஜனம்? எப்பயாவது ஒரு தடவையாவது ஹெல்ப் பண்ணுறியா? இல்லை உனக்கு ஆஃபீஸ் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜிமின்கிட்ட சரிடி இது என்ன புதுசாடி, வா நீ உட்கார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு வந்து அந்த கிச்சன் கவுண்டர் இருக்குல்ல, ஸோ அங்கே உட்கார வச்சுட்டு அவர் தான் வந்து குக் பண்ணிட்டுருக்காரு. செம்ம ஹாட்டாக இருக்கு. அவர் வந்து டவலோடு தான் இன்னமும் இருக்கார். நீங்கள் பார்க்குறீங்க ஐயோ என்ன ஹாட்டாக இருக்கா என் புருஷன் அப்படின்ற மாதிரி வந்து சைட் அடிச்சுட்டு தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினும் அவர் வந்து குக் பண்ணிட்டு அப்படியே அப்பப்போ ஹேரை ஃப்ளிப் பண்ணுறது, உங்களை பார்த்து விங்க் பண்ணுறது, ஃப்ளையிங் கிஸ் மாதிரி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. அவரும் போய் ட்ரெஸ் எல்லாம் வந்து ஷார்ட்ஸை மட்டும் போட்டுட்டு அவரும் வந்துடுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க
என்னம்மாம்மா ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு வந்திருக்க? ஆமாண்டி. இன்றைக்கி வந்து ஆஃபீஸ்க்கு போக வேண்டான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். அதனால தான். அவன் அப்படின்ட்டு ஜிமின் சொன்னதுமே உங்களுக்கு ஷாக்கு. எது? ஐயய்யோ! ஆஃபீஸுக்கு போமாட்டேனா? அப்போ அவ்வளோதான். மொத்தமாக இன்றைக்கி என்னை வச்சு வச்சு செய்ய போகிறான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ ஆஃபீஸுக்கு போகணும், நான் பார்த்துக்கிறேன். ஏன் பொண்டாட்டி, உன்னால தான் முடியலையே, அப்புறம் ஏன் நீ கஷ்டப்படணும்? அதான் மாமா நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான். உடனே வந்து பேபியும் அழுகுது. சரி நான் போய் பாப்பாவை தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் தூக்கிட்டு வராரு. பேபியும் வந்து பேபிக்கு லைக் பேபி ஃபுட்டெல்லாம் இருக்குல்ல, அதுவும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமினும் வந்து அவர் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. அவர் இன்னமும் அந்த ஷார்ட்ஸோடு தான் சுற்றிட்டுருக்காரு, தவிர ஷர்ட்டோ டிஷர்ட் எதுவுமே போடல. அவர் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு, நீங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு இதுதான் போய்கிட்டுருக்கு. அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து நீங்கள் சோஃபாவில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களோட மடியில் வந்து ஜிம்மின் படுத்துட்ருக்காரு. அண்ட் ஜிம்மின் வந்து பேபியை வந்து அவரோட ஸ்டொமக்கில் வந்து உட்கார வச்சுக்கிட்டு லைக் விளையாட்டு காட்டுறது அந்த மாதிரியெல்லாம் வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து ஜிம்மினோட ஹேர் அப்படியே கோதி விட்டுட்டு டிவி பார்த்துட்ருக்கீங்க. எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ தானே டிவி பார்க்க முடியும். அப்படின்றதுனால வந்து நீங்கள் டிவி பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் டிஷர்ட் தானே போட்டுட்ருக்கீங்க. அன்றைக்கின்னு பார்த்து நீங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய டிஷர்ட்லாம் போடல, லைக் ஷார்ட்டான டிஷர்ட் மாதிரி தான் போட்டுட்ருக்கீங்க. ஜிம்மினோட கண்ணா என்ன தான் குழந்தைகிட்ட வந்து அப்படி இப்படி வந்து பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாலும் அவரோட ஐஸ் எல்லாமே வந்து அந்த டிஷர்ட்டுக்குள்ளார எப்படா புகுருவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அது வந்து சுத்தமாக உங்களுக்கு அது தெரியவே இல்லை. நீங்கள் ரிலாக்ஸுக்காக டிவி பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை ஜிமின் எங்கே பார்க்குறேன் அப்படின்றத. நீங்கள் தலையை கோதி விட்டுட்டே இருக்கீங்க. அது ஒரு மாதிரியான லைக் ஒரு ஜிமினுக்கும் வந்து அது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அண்ட் பேபியும் வந்து லைக் என்ன சொல்கிறது, ஸோ சின்ன குழந்தை தானே, ஸோ அடிக்கடி தூங்கும் அப்படின்றதுனால பேபியும் வந்து அப்படியே ஜிமினோட செஸ்ட்லேயே வந்து தூங்கிருச்சு. ஸோ ஜிமினும் வந்து ஒய் பண்ணடே என்னம்மாம்மா, குழந்தை தூங்கிருச்சு, நான் போய் படுக்க வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரூம்லேயே வந்து ரூமில் போய் தொட்டிலில் படுக்க வச்சுட்டு அவர் பாட்டுக்கு வந்து அகெயின் உங்கள் லேப்பில் தான் படுத்துக்கிறாரு. படுத்துக்கிட்டு உங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டு அப்படி தான் இருக்கீங்க. லைக் அதில் வர காமெடிஸை பார்க்குறது, லைக் சாங்ஸ் கேட்குறது, அந்த மாதிரி இதெல்லாமே வந்து போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கு. நீங்கள் இப்போ வந்து அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஜிம்மின் வந்து அவரோட கை வந்து உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட தான் போகுது, பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறாரு. ப்ரெஸ் பண்ணதுமே என்ன ஆகுதுன்னா மில்க் லீக் ஆகுது. உங்களுக்கா லைக் வந்து காண்டாகி ஜிம்மினோட கையிலேயே அடிக்கிறீங்க. உன் கையை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாதான் மாமா? ஏன் மாமா இப்படி பண்ணுற? பாரு இப்போ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏன்டா இப்படி பண்ணுற? அதான் நான் இருக்கேன்ல பொண்டாட்டி, நான் இருக்கும்போது நீ ஏன் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டிஷர்ட்டில் கையை வச்சு தூக்கலான்ட்டு பார்க்குறாரு. கையிலேயே ஒரு அடி கொடுக்குறீங்க. கையை ஏதாவது வச்சா அவ்வளோதான் சொல்லிட்டப்போ ஒழுங்கா போய் ஃபீடிங் பாட்டில் எடுத்துட்டு வா. அது எதுக்கு பொண்டாட்டி? எதை மாமா இருக்கல, மாமா இருக்கும்போது உனக்கு எதுக்குடி ஃபீடிங் பாட்டிலெல்லாம்? ஐயோ மாமா சும்மா இரு மாமா, எனக்கு ஆல்ரெடி இதுக்கு தான் நான் என் அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன். இப்போ பாரு ஏன் இப்படிதான் இப்படி பண்ணுறதோ தெரியல. உனக்கு உன்னை வச்சுக்கிட்டு ஒரு குழந்தைய கூட வச்சு சமாளிச்சிடலாம் போல, ஆனால் உன்னை வச்சுக்கிட்டு சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்குது மாமா அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஜெமினா நீ என்ன வேணா சொல்லிட்டு போடி அப்படின்ற மாதிரி அவர் வந்து உங்கள் டிஷர்ட்குள்ளார போயிட்டு அவரோட வேலையை அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நீங்களா உங்களுக்கு முடியல, ஜிம்மினை பிடிச்சி ஃபேஸை பிடிச்சி தள்ளுறீங்க. ஆனால் அவர் வெளியில் வரல, உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு செம்மையாக வந்து அவருக்கு ஆசை தீர வந்து முடிச்சிட்டு தான் வெளியில் வராரு. உங்களை அப்படியே பார்க்குறாரு. இப்போ தாண்டி சாட்டிஸ்ஃபையாக இருக்குது, அப்படியே சொர்க்கத்தை பார்த்த மாதிரி இருக்கு. இருக்கும்டா இருக்கும், ஏன் இருக்காது? எரும மாடு உனக்கு இது வேலையா போச்சு. இனிமே வந்து வராத. வருவேண்டி, இது ரெண்டும் என்னோட ப்ராப்பர்ட்டிஸ். நான் எப்போ வேணாலும் வருவேன், எவ்வளோ வேணாலும் குடிப்பேன். மாமா இது உனக்கு மாமா, உன் பொண்ணுக்கடா, ஏன்டா இப்படி பண்ற? நீ கடிக்கிறது பத்தாதுன்னு உன் பொண்ணும் கடிச்சு வச்சிட்றா. எனக்கு வலிக்குது தெரியுமா?
அச்சோ பொண்டாட்டிக்கு வலிக்குதா, மாமா மசாஜ் பண்ணட்டா, ஒரு அணி பிடிக்க வேண்டாம், ஒழுங்கா போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளுறீங்க ஜிமினா அவர் வந்து உங்கள் வெஸ்ட்டை ஹக் பண்ணிட்டு அவரோட ஃபேஸ் அப்படியே வந்து உங்களோட ஸ்டொமக் கிட்ட தான் ரப் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு அப்படியே கூசுது. மாமா சும்மா இரு மாமா. முடியாதுடி, சும்மா இருக்க முடியாது, உனக்கு வேணும்னா நீ சைலண்ட்டாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல், அதாவது உங்கள் பெல்லி ஃபுல்லும் கிஸ் பண்ணுறது, சக் பண்ணுறது, அந்த பெல்லி பாட்டமில் அப்படியே லிக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே வந்து இது பண்ணிகிட்ருக்காரு. அவர் அப்படியே வந்து விளையாடிக்கிட்டே லைக் ஷேட்டை பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுறாரு. என்னது ஒரு மூமெண்ட்ஸையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஷர்ட்டை தூக்கி போட்டு அவர் அப்படியே தூங்கிட்டாரு. அண்ட் வந்து இதோட இந்த ஒன் ஷாட்டை வந்து முடிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கடா ஃபேரிஸ். அண்ட் இதே மாதிரி நிறைய ஹாட்டான ஒரு ஒன் ஷாட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க, லைக்ஸ் போடுங்க. நீங்கள் போடுற லைக்ஸை என்னோட வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். அண்ட் அவ்வளோதான் ஃபேரிஸ், பை பாய்.